மலையாளம், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம் என்று 420 படங்களில் நடித்துள்ள மம்முட்டி கடைசியாக வெளியான படம் டாமினிக் தி லேடி ஃபர்ஸ்ட் பசூகா. இந்த 2 படங்களும் கலவையான விமர்சனங்களை பெற்றன. அடுத்த சில படங்களில் நடித்து வருகிறார் மம்முட்டி. இதனிடையே அண்மையில் மம்முட்டிக்கு உடல்நிலை சரியில்லை என்று பேசப்பட்டது. ஒரு வருடத்திற்கு 5 படம் என நடித்து வரும் மம்முட்டி திடீரென நடிப்பில் இருந்து பிரேக் எடுத்துள்ளார். இந்த தகவல் வெளியாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவருக்கு புற்றுநோய் உறுதியாகி உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தீயாய் தகவல் பரவியது. இதற்கு கேரள நடிகர்கள் சங்கம் மறுப்பு தெரிவித்திருந்தது. நடிகர் மம்முட்டிக்கு புற்றுநோய் இருப்பதாக வரும் செய்திகள் போலியானவை. அவர் ரம்ஜானுக்கு நோன்பு இருப்பதால் விடுமுறையில் இருக்கிறார். அதனால்தான் அவர் படப்பிடிப்புக்கு வராமல் ஓய்வு எடுத்துள்ளார். உண்மையில் ரம்ஜான் பண்டிகைக்கு பிறகு அவர் மோகன்லாலுடன் மகேஷ் நாராயணனின் படத்தின் படப்பிடிப்புக்கு திரும்புவார் என்று குழுவினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் மம்முட்டியின் நெருங்கிய நண்பரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜான் பிரிட்டா சமீபத்தில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்திருந்தார். அதில் மம்முட்டி ஒரு சிறிய உடல்நிலை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் நலமாக இருக்கிறார். நான் அவருடன் தொலைபேசியில் உரையாடினேன் என்று தெரிவித்தார். பல பிரபலங்கள் அவரிடம் நலம் விசாரித்து வருகின்றனர். அஜித்தும் தன்னுடைய மேனேஜர் மூலமாக அவரை பற்றி கேட்டு அறிந்துள்ளார். மம்முட்டியுடன் இணைந்து கண்டுகொண்டேன் படத்தில் நடித்திருந்தார் அஜித். விரைவில் நலம் பெற்று வருவார் என அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதலும் கூறியிருக்கிறார்.